வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா BX4005 and Discrete Mathematics second unit Mathematical Induction relevant-ஆன problems பார்க்குறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸா 2 or 3 டாபிக்ல வீடியோஸ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்குறது. இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா using mathematical induction prove that 2 plus 2 square plus 2 power 3 up to 2 power n equal to 2 power n plus 1 minus 2. இதை mathematical induction நம்ம செக் பண்ணணும். As usual, first given data web P of n எடுத்துக்கலாம். So let P of n equal to 2 plus 2 square plus 2 cube up to 2 power n equal to 2 power n plus 1 minus 2. இதோட basic step step 1ல நம்ம எழுத வேண்டியது n equal to 1க்கு செக் பண்ணுவோம். So step 1 basic step இதெல்லாம் கண்டிப்பா எழுதுங்க. Step wise எழுதுனா தான் நமக்கும் புரியும். பேப்பர் கரெக்ட் பண்றவங்களுக்கும் இதெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். For n equal to 1 எழுதுனீங்கன்னா P of 1 equal to 2 power 1 that is 2 power 1 plus 1 minus 2 left side right side apply பண்ணிக்கோ 2 power 1 equal to 2 power 2 minus 2 that is 4 minus 2 ங்கிறப்ப 2 both sides are same so n equal to 1 is true for the given condition. Second category step 2 ல நம்ம assumption எடுப்போம். Step 2 assumption for n equal to k ல எடுத்தீங்கன்னா P of k equal to 2 plus 2 square up to 2k equal to 2 power k plus 1 minus 2. It's a true for the given condition நம்ம எடுத்து எழுதிக்கலாம். Step 3ல தான் இதுக்கு proof வரும். Step 3 inductive step. So inductive stepனா n equal to k plus 1க்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் எடுத்திங்கன்னா ஆக்சுவலி இந்த ரிசல்ட் என்ன வந்திருக்கோம்னா P of k plus 1 equal to 2 plus 2 square 2 power 3 up to 2 power k plus 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். இப்போ இதை எப்படி மாற்றலான்னா 2k plus 1னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறது 2kவாக இருந்திருக்குமா 2 power kவாக இருந்திருக்குமா அப்போ 2 plus 2 power 2 2 power 3 up to 2 power k plus 2 power k plus 1 இந்த ஆர்டர் வர இருக்கிறது 2 power k வர இருக்கிறதா நம்ம ஸ்டெப் 2ல என்னென்னு எழுதியிருக்கிறோம்னா 2 power k plus 1 minus 2 அதை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க 2 power k plus 1 minus 2 அண்ட் நெக்ஸ்ட் டேர்மாக இருக்கிறது 2 power k plus 1 அதை எடுத்து எழுதிக்கோங்க. இதுக்காக தான் ஸ்டெப் 2ல அசம்ஷன் எழுதணும். இந்த ரிசல்ட்டு 2 power k வர கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்டெப் 2ல நோட் பண்ணும். இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ஸ்டெப் 2 வைஸ் 2 power k plus 1 minus 2 அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். எல்லா ப்ராப்ளமும் இதே ப்ரொசீஜரில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேர்ம்ஸ் வேணால் ப்ராப்ளம் வைஸ் மாறலாமே தவிர கான்செப்ட் மாறாது. ஸோ லைன் பை லைனாக எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா into 2 power k plus 1 minus 2 எழுதலாமா. ஸோ 2 power k plus 2 minus 2 ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. நமக்கு பேஸ் சேம் அந்த பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதானே ரைட் ஹேண்ட் சைட் ரிசல்ட்டாகவும் இருக்கும். 2 power n plus 1 minus 2ங்கிறது தான் இங்கே k plus 1 plus 1 நம்ம எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். Therefore P of k plus 1 is true. Step 4 conclusion. By mathematical induction 2 plus 2 square plus 2 power 3 plus 2 power n equal to 2 power n plus 1 minus 2 is true for n. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி கன்க்ளூஷன் முடித்தாலே போதும். இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் இஃப் n greater than or equal to 1 then 1.1 factorial plus 2.2 factorial plus 3.3 factorial up to n.n factorial which is equivalent to n plus 1 factorial minus 1. இப்போ இதுக்கு எப்படி ப்ரூஃப் பார்க்குறது பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். given data ஃபஸ்ட்டு P of n நோட் பண்ணிக்கோங்க. P of n equivalent to the given problem. Step 1 basic step na n equal to 1 க்கு நம்ம செக் பண்ணுவோம். that is P of 1 equal to 1.1 இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா 1 plus 1 factorial minus 1 1 plus 1 2 factorial 2 factorial value 2 2 minus 1 value 1 so both are all same ங்கிறப்ப P of 1 is true. Step 2ல அசம்ஷனாக எழுதிக்கலாம். for n equal to k ன்னு எழுதிங்கன்னா P of k equal to 1.1 factorial up to k dot k factorial equivalent to k plus 1 factorial minus 1. This result is true for all the P of k is true ன்னு நோட் பண்ணிக்கோங்க. Step 3 inductive step. இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். claim P of k plus 1 is true. என்ன ப்ரூஃப் கொடுக்கணுமோ அதை நோட் பண்ணிக்கோங்க. that is நம்ம என்ன ஆக்சுவலி ப்ரூஃப் கொடுக்கணும்னா 1.1 factorial up to k plus 1 factorial equivalent to k plus 1 of factorial minus 1 இந்த ஆர்டரில் இப்போ ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்துக்கலாம். k plus 1 ஃபேக்டோரியல்னா இதுக்கு ப்ரீவியஸான டேர்ம் நமக்கு என்னவா இருந்திருக்கும் கண்டிப்பாக k இன்ட்டு k ஃபேக்டோரியலாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நமக்கு தெரியும் k இன்ட்டு k ஃபேக்டோரியல் வர ஸ்டெப் 2ல் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். தட் இஸ் k plus 1 ஃபேக்டோரியல் minus 1. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க.
ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கலாம். அப்போ k + 1 ஃபேக்டோரியல் இந்த ஆர்டர் எல்லாமே கம்பைன் பண்ணிங்கன்னா காமனாக எடுத்துட்டாங்க. k + 1 ஃபேக்டோரியல் இதுலேயும் இருக்குது வெளியில் எடுத்துடுங்க. ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதில் 1 + k + 1 - 1. ஸோ இந்த ஆர்டரில் தான் இப்போ எழுத முடியும். அப்போ k + 1 ஃபேக்டோரியல் இதை கம்பைன் பண்ணிங்கன்னா k + 2 - 1. k + 1 ஃபேக்டோரியல் k + 2ங்கிறப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து k + 2 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாமா? 1 அடுத்து 2 தான் இருக்குது. அப்போ சேர்த்து ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம் -1. தட் இஸ் n ஃபேக்டோரியல் n + 1 இருந்ததுன்னா n ஃபேக்டோரியல் n + 1 இருந்ததுன்னா we will write n + 1 ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஆர்டரில் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதியாச்சு -1. therefore இது k + 2 k + 1 + 1 ஃபேக்டோரியல் -1. this is our right hand side answer. இதுதான் நம்ம ப்ரூஃபில் கேட்டிருந்தது. therefore p of k + 1 is true. Step 4 conclusion by mathematical induction p of n equal to 1.1 factorial up to n.n factorial equal to n + 1 factorial -1 n greater than or equal to 1 is true for the condition steps அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக 8 மார்க் கொஷினில் ஒரு கொஷினாவது வரும். 2 மார்க் கொஷினில் சிம்பிள் கொஷின் வர மாதிரி இருக்கும். இந்த ஃபேக்டோரியல் நோட்டேஷன் பேஸ்டான ப்ராப்ளம்னா 8 மார்க், சில சமயம் டேரெக்டாகவே 15 மார்க் கொஷினாகவே கேட்குறாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம ஸ்டெப் 1ல் n = 1, ஸ்டெப் 2ல் n = kக்கும், ஸ்டெப் 3ல் n = k + 1க்கும் ப்ரூஃப் கொடுத்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழைக்கு மேல் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெலவெண்ட்டான வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். நோட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.